ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். மனிதனாய் பிறந்த நாம் அனைவரும் சிந்தனையிலும் செயலிலும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டே நிற்கிறோம். நமக்கிடையில் மாற்று கருத்தோ சிந்தனையோ இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதை அப்படியே தகர்த்துவிட்டு அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் நிற்க வைக்கும் சக்தி நமது அன்னை வாசவி தேவிக்கு உண்டு என்றால் அது மிகையல்ல. நமது வைஷ்யர் குல தெய்வமான நமது அன்னை வாசவி தேவி நம் அனைவரையும் இரும்பை காந்தம் தன்னிடையே இழுப்பதைப் போல ஒருமுகப்படுத்தி அனைவர் மனதையும் ஒன்றாக இணைக்கும் திருநாளே இந்த வாசவி ஜெயந்தி என்பது சத்தியமே. வைசாக மாதத்தின் பிரகாசமான 15 நாட்களில் 10ஆம் நாளான வைசாக சுக்ல தசமி அன்று நமது அன்னை வாசவி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. நமது பூர்வ ஜென்ம பலனே நாம் இந்த வைஷ்ய குலத்தில் பிறந்தது எனலாம். இந்த நாளில் கருணையே வடிவமாய் தன் குல மக்களை காத்து ரட்சிக்கும் அன்னை வாசவி தேவியை பலவிதமான அலங்காரம், ஆராதனை, அர்ச்சனைகள், பூஜைகள் என்று செய்து அன்னையின் அவதார தினத்தை கொண்டாடி வருகிறோம். இப்படி வாசவி தேவியை பொதுவாக அன்னை என்று சொன்னாலும் கூட தாயாகவோ சகோதரியாகவோ தோழியாகவோ அதற்கு மேல் நம் மகளாகவோ எப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோமோ, எப்படியெல்லாம் பாவிக்கிறோமோ அப்படியெல்லாம் நம்முடன் உறவாடுவாள் நம் அன்னை. இதை அனைவரும் ஏதோ ஒரு கட்டத்தில் உணர்ந்திருப்போம். உண்மைதானே? இப்படிப்பட்ட நம் அன்னையின் அவதார திருநாளை வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு விதமாக கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டின் தென் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்த இயற்கை எழில்மிகு தேனி மாவட்டத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், காளியம்மன் கோவில், மாவூற்றி வேலப்பர் கோவில், முத்துமாரியம்மன் கோவில், ஜம்பலிபுத்தூர் பெருமாள் கோவில் என்று பல கோவில்கள் நிறைந்த ஆண்டிப்பட்டி ஊரின் மத்தியில் கருணையே வடிவமாக அருள்பாலித்து கொண்டிருக்கும் நம் அன்னை வாசவி தேவியின் ஜெயந்தி காலை 7 மணிக்கு விநாயகர் பூஜையில் தொடங்கியது. பின் பக்தர்கள் அனைவரும் மஞ்சள் ஆடை உடுத்தி பக்தி சிரத்தையுடன் தீர்த்தக்குடமும் பால்குடமும் எடுத்துக்கொண்டு பிள்ளையார் கோவில் தொடங்கி காளியம்மன் கோயில் சென்று வலம் வந்து ஜெய் வாசவி ஜெய் ஜெய் வாசவி என்ற கோஷத்துடன் நம் அன்னை வாசவி தேவி கோயிலை வந்தடைந்தனர். பால்குடம் எடுப்பது என்பது இந்து சமய வழிபாடுகளில் ஒன்றாகும். வேண்டுதல்கள், நேர்த்திக்கடன், குடும்ப வளமை போன்ற காரணங்களால் பால்குடம் எடுப்பர். மேலும் அன்னையை பாலால் அபிஷேகம் செய்து அவள் மனம் குளிர்விக்கவும் பால்குடம் எடுக்கப்படுகிறது. வயது வித்தியாசமின்றி சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் எடுத்து வந்த பாலானது அன்னைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின் அலங்காரம், தீபாராதனை செய்து பிரசாதம் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது.
பெண்ணின் வாழ்வில் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சரிசமமான சிறப்பை பெறுகிறது. பிறந்த வீட்டின் பெருமையை பேணிக் காக்க வேண்டிய கடமையும் புகுந்த வீட்டின் மதிப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புணர்வும் கொண்ட பெண்கள் இங்கு போற்றப்படுகின்றனர். அப்படி தான் பிறப்பெடுத்த இடத்தின் பெருமையை காப்பாற்றி அதன் வழி வந்தவர்களின் குலதெய்வமாக வணங்கப்படுபவளே ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி என்னும் பெண் தெய்வம். அவளே வாசவி என்ற திருநாமத்திலும் அழைக்கப்படுகிறாள். காலை பால் குடத்துடன் ஆரம்பித்த நிகழ்ச்சி மீண்டும் 11 மணியளவில் பெண்கள் குடும்ப செழிப்பிற்காகவும் வீட்டில் சுபகாரியம் நடைபெறவும் வேண்டி விளக்கு பூஜையுடன் தொடர்ந்தது. வாசவி தேவியின் மூலமந்திரம் சொல்லி விளக்கு போற்றி குங்கும அர்ச்சனை சொல்லி பாடல்கள் பல பாடி வீடும் நாடும் செழித்திட கூட்டு பிரார்த்தனை செய்து தேங்காய் வாழைப்பழத்துடன் ஜோதிமாவு விளக்குகள் வைத்து பூஜிக்கப்பட்டது. பின் அன்னையர் தினத்தன்று வாசவி கிளப் பிஎஸ்டி அவர்களால் நடத்தப்பட்ட அன்னையை பற்றிய கவிதைகள் கருத்துக்கள் போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும் வாசவி கிளப் தலைவி திருமதி ஜெயந்தி பாபு கிருஷ்ணன் அவர்கள் பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தினார். அன்னையை பற்றி பேச வேண்டும் என்பதே சிறப்பு. அதற்கு பரிசும் கிடைத்தால் வெகு சிறப்பு. அந்த பரிசை நானும் பெற்றேன் என்ற முறையில் திருமதி ஜெயந்தி பாபு கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த இடத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கு கன்னி பூஜை செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றோம். பின் எங்கள் ஊரின் வைஷ்ய புரோகிதரான ரவி ஐயர் அவர்களின் கைவண்ணத்தால் அம்மனுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு அவரின் மந்திர உச்சரிப்பில் அம்மனுக்கு அர்ச்சனையும் பூஜையும் பலவித தீபாராதனையும் நடந்து மதிய பூஜை இனிதே முடிந்தது. மதிய உணவு முடிந்ததும் வீட்டிற்கு 1 என உண்டியல் நமது ஆண்டிப்பெட்டி தலைவர் திரு எம் முத்து வெங்கட்ராமன் அவர்களால் வழங்கப்பட்டது. அதில் இந்த நன்னாளில் தொடங்கி நாம் வேண்டுதல் வைக்கும் போதும் நிறைவேறிய பின்பும் மேலும் பல முக்கிய தினங்களிலும் காணிக்கை சேர்த்து வந்து அடுத்த வாசவி ஜெயந்தி அன்று அம்மனுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உண்டியலை பெற்று சென்றனர்.